ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி லைஃப். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்கமயில் டிஜிகோல்ட் ஆப்பில் வந்து கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ண டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4 கிராம்ஸ் கிட்ட வந்து நாங்கள் டிஜிகோல்டு ஆப்பில் வந்து என் தம்பி சேவ் பண்ணியிருந்தாங்க. அதோட சேவ்டு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ரூ. 30,510. ஆவரேஜ் ரேட் வந்து அதுக்கு ரூ. 7,877 வந்துச்சு. இன்றைக்கி கோல்டு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 8,980. நியர்லி வந்து 9,000 கிட்ட கோல்டு ரேட் இருக்குது. இப்போ இருக்கிற டைமில் கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணிகிட்டே வந்ததால் 1 கிராம் வந்து ரூ. 7,877 வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்க முடிஞ்சுது. நான் வந்து லாஸ்ட் இயர் வந்து டிஜிகோல்டு ஆப் க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்போது வந்து நான் கோல்டு காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அப்போது வந்து தங்கமயில் சென்னையில் இல்லை அப்படின்றதால நான் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணி திருச்செந்தூர் முருகன் காயின் வந்து நான் வாங்கியிருந்தேன். இப்போது நான் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ரூ. 7,300 ஆவரேஜ் ரேட்லேயே வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். தங்கத்தோட விலை நாளுக்கு நாள் எவ்வளோ அதிகமாயிட்டே இருக்குது அப்படின்னு பாருங்கள். நியர்லி 60 பிரான்ச்சஸ் கிட்ட தங்கமயிலுக்கு இருக்குது. இப்போது சென்னையிலே வந்து பார்த்திங்கன்னா 3 பிரான்ச் ஓப்பன் பண்ணிட்டாங்க. டி நகர், விருகம்பாக்கம் அண்ட் ஐயப்பன்தாங்கல்ல இருக்குது. விருகம்பாக்கம் பிரான்ச் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நியர்பைலேயே இருக்குது. நேற்றே அக்ஷய திருதியை வந்துருச்சு அப்படின்றதால நான் நேற்று போய் விசிட் பண்ணியிருந்தேன். நிறைய ஷார்ட் செயின் கலெக்ஷன்ஸ்லாம் நான் பார்த்தேன். அதில் பால் டைப்லேயே வந்து மகாலட்சுமி திருவுருவம் பதிச்ச மாதிரி செயின்ஸ்லாம் வந்து ஒரு 10 கிராம்ஸ்லேருந்தே அவைலபிளாக இருக்குது. கலெக்ஷன்ஸ்லாம் நல்லா இருந்தது. என்னோட தம்பி டிஜிகோல்டு ஆப் க்ளோஸ் பண்ணிவிட்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த பில்லில் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. நான் பில் டீட்டெயில்ஸ் வந்து பில் வச்சு உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி செப்பரேட்டாகவே ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். இருந்தாலும் நான் உங்களுக்கு எகெயின் சொல்கிறேன், எதுக்கு மட்டும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாங்குகிற எக்ஸ்ட்ரா கோல்டுக்கு வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் அமௌண்ட். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு 3.5 கிராம் வந்து நீங்கள் சேவ் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் வாங்குகிற காயின் வந்து 4.010 கிராம் இருக்குன்னா, அந்த 510 மில்லிகிராம் இருக்கு இல்லையா, அதுக்கு நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அமௌண்ட். நம்ம வாங்குகிற கோல்டுக்கு நம்ம தான் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் வந்து இப்போ 4 கிராம் காயின் வாங்குறீங்க எக்ஸாம்பிளுக்கு அப்படின்னா, ஒரு 2% அதுக்கு வேஸ்டேஜ் போடுவாங்க. அந்த 2% வேஸ்டேஜ் நம்ம பே பண்ணணும். ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து 3% இருக்கும். ஒரு காயினுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது 2 கிராமோ 4 கிராமோ 1 கிராமோ ஒரு காயினுக்கு நம்ம ₹45 வந்து ஹால்மார்க் சார்ஜஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். இது மட்டும்தான் நம்ம பே பண்ணுற மாதிரி வரும். அண்ட் வந்து இன்னொரு கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பெனிஃபிட்டாக ஒரு கிராம்ஸ் ஆட் ஆகிருக்கு இல்லையா. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து 0.108 கிராம்ஸ் ஆட் ஆகிருக்கு அப்படின்னா அந்த டிஸ்கவுண்ட் நமக்கு எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இப்போ இந்த 108 மில்லிகிராமுக்கும் நம்ம வாங்க போகிற அன்னைக்கு மார்க்கெட் ரேட் எவ்வளவோ, வாங்க போகும்போது பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்கும், அதிகமாக இருக்கும் நம்ம சேவ் பண்ணதை விட கண்டிப்பாக. இப்போ இன்றைக்கி நான் வாங்குறேன்னா 8,980 இருக்குது இல்லைங்களா. இந்த 0.108 இன்ட்டு அன்னைக்கு கோல்டு ரேட் என்னவோ அதை போட்டு இங்கே ட்ரேட் டிஸ்கவுண்ட்னு பார்த்திங்கன்னா ₹966 கிடச்சிச்சு. இதில் வந்து இனிஷியல் 75 டேஸில் வந்து நம்ம அதிகமான தங்கம் சேவ் பண்ணும்போது நமக்கு அதிகமான கிராம்ஸ் வந்து கிடைக்கும். பெனிஃபிட்டாக 5% வரைக்கும் நமக்கு பெனிஃபிட் கிடைக்கும். இப்போது ஒரு கிராமுக்கு ₹200 இருந்து ₹400 வரைக்கும் கிராமுக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ டிஜிகோல்டில் இல்லை அனதர் சேவிங் ஸ்கீமில் ஜாயின் பண்ணி க்ளோஸ் பண்ணும்போது இந்த ஆஃபர் வந்து நம்ம அவைல் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்க. கண்டிப்பாக நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜுவல்லாக வாங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஸ்கவுண்ட் வந்து நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க. காயின்ஸாக வாங்கும்போது ஆப்வியஸாக வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்காது. எல்லா இடத்துலையும் நமக்கு வந்து அப்படி தானே இருக்குது. அதனால் நகையாக நீங்கள் வாங்கும்போது கண்டிப்பாக வந்து இந்த டிஸ்கவுண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். தங்கமயில பொறுத்தளவுக்கு அட்வான்டேஜாக நான் பார்க்குறது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கொஞ்சம் லக்கியாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா ஒரு சிறு தொகையை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். லாஸ்ட் இயர் 4 கிராம் வரைக்கும் நம்மளால் கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ண முடிஞ்சுது. எனக்கு பிடிச்ச திருச்செந்தூர் முருகன் காயினே நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் லாஸ்ட் இயர். இந்த வருஷம் வந்து நான் மீனாட்சி திருவுருவம் பதித்த காயின் வந்து தங்கமயிலில் இருக்கு இல்லையா, அதுதான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். நம்ம கிஃப்டாக காயின்ஸ் நிறையா ரிலேட்டிவ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுப்போம். நார்மலாக இல்லாமல் இப்போ ஒருத்தவங்களுக்கு முருகன் பிடிக்கும், மீனாட்சி அம்மன் பிடிக்கும்னா இந்த மாதிரி கிஃப்ட் பண்ணும்போது அவங்களும் ஹாப்பி ஆவாங்க, நமக்கும் ஹாப்பியாக இருக்கும். நெக்ஸ்ட் பர்ச்சேஸ் வந்து நான் மீனாட்சி அம்மன் திருவுருவம் பதித்த காயின் தான் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி அக்ஷய திருதியை அப்படின்றதால நீங்கள் ஷாப் விசிட் பண்ணி தங்க நாணயமோ வெள்ளி பொருட்களோ இல்லை தங்க நகையோ கண்டிப்பாக நிறைய பேர் வாங்குவீங்க. இந்த ஆஃபர் யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க.
இல்ல நான் டிஜிகோல்ட்ல சேவ் பண்றேன் அப்படின்னாலும், இன்னைக்கு கண்டிப்பா ஒரு அமௌண்ட் வந்து நீங்க டிஜிகோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. அண்ட் வந்து தங்கமயில் டிஜிகோல்டு ஆப் இல்லாதவங்க நீங்க ஓப்பன் பண்ணி இன்னைக்கு கூட உங்க சேமிப்ப தொடங்கலாம். சேமிப்ப தொடங்கும்போது அது வளர்ச்சி அடையறதுக்கு வந்து அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, இன்னைய நாள்ல ஆரம்பிக்கிற சேமிப்பு வந்து கண்டிப்பா வளரும். நம்மளோட ஐஸ்வர்யம் பெருகும் அப்படின்றது ஐதீகம். ஸோ, கண்டிப்பா நீங்க சேவ் பண்ணுங்க. தங்கமயில் ஆப் வந்து ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். நம்ம சப்ஸ்கிரைபர் கூட நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. நம்ம நெனச்ச உடனே ஒரு கிளிக்ல வந்து ஈஸியா வந்து பேமெண்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் நம்ம மறந்துட்டோம்னா கூட நமக்கு நெறைய நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து சென்ட் பண்ணுவாங்க. நம்ம வந்து நெனச்சப்பலாம் நம்ம கையில அமௌண்ட் இருந்துச்சுன்னா, நெனச்ச நேரத்துலலாம் சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து தங்கமாவே நமக்கு வந்து வரவு வைக்கிறது இன்னமுமே நமக்கு வந்து ரொம்ப லாபமா இருக்கு. லாஸ்ட் டைம் நான் வீடியோ போட்டிருந்தப்ப இந்த பிள்ளையார் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. இது வந்து அந்த டெம்பிள் ஜுவல்லரி கலெக்ஷனில் தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இந்த பெண்டன்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா 6 கிராம் வருது. பேக் சைடில் காமிக்க சொல்லி கேட்டிருந்தீங்க. பேக் சைடில் இப்படி தான் இருக்குது. இது வந்து நீங்கள் எந்த செயினில் வேணாலும் மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு செயின் வாங்கிட்டீங்க அப்படின்னா கூட நிறைய பெண்டன்ட் மட்டும் நீங்கள் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். சிம்பிளான ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் போகும்போது நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது ரொம்பவே வந்து அழகாக இருக்கும். இப்போ இருக்கிற ரேட்டுக்கு வந்து நம்ம டைரெக்ட்டா போய் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்றது கொஞ்சம் கஷ்டம் தான். டிஜிகோல்டு, சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அமௌண்ட் நீங்க இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பெரிய நகையாவோ, நாணயமாவோ நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 2 டேஸ்க்கு முன்னாடி கூட ஒரு நெறைய சப்ஸ்கிரைபர் வந்து லாஸ்ட் இயர் ஓப்பன் பண்ணி நான் இந்த டைம் க்ளோஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். காயின் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இன்னைக்கு வாங்குறவங்களும் கண்டிப்பா வந்து கமெண்ட் பண்ணுங்க. டிஜிகோல்ட் சேவிங்ஸ் ஸ்கீம் க்ளோஸ் பண்ணுறத பத்தி உங்களுக்கு ஏதாவது பில்லிங்கில டவுட் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க என்ன கேளுங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் கிளியர் பண்றேன். கஸ்டமர் கேர் நம்பரும் குடுக்குறேன். அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு கிளியர் பண்ணுவாங்க. ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கிறதுனாலும் பண்ணிக்கலாம். ஷாப் விசிட் பண்ணி பண்றது அப்படின்னாலும் நீங்க பண்ணிக்கலாம். அங்க இருக்கிற சேல்ஸ் பெர்சன் கிட்டயே நீங்க நேர்ல விசிட் பண்ணும்போது பில் எக்ஸ்ப்ளைன் பண்ணுங்க அப்படின்னா கூட உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாங்க. கன்ஃப்யூஷனோட நீங்க வாங்கிட்டு வர வேண்டியதில்ல. என்கிட்ட கேளுங்க. நான் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்ப்ளைன் பண்றேன். இந்த மாதிரி சேவிங் ஸ்கீம்ஸ்ல ஜாயின் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்க. கண்டிப்பா இன்னைக்கு உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு அமௌண்ட்ட டிஜிகோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. அப்படியே நீங்க இப்போ ஓப்பன் பண்ணல அப்படின்னாலும், இந்த நல்ல நாள்ல நீங்க ஓப்பன் பண்ணி சேவ் பண்ணுங்க கண்டிப்பா. தங்கம் சேமிப்பு அப்படின்றது ஃப்யூச்சரில் உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் சேவ் பண்ணுங்கள். அதுவும் தங்கமாகவே சேமிச்சுட்டு நீங்கள் வரும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து நல்ல பெனிஃபிட் இருக்கும். நான் லாஸ்ட் இயர் க்ளோஸ் பண்ணதுக்கும் இப்போ க்ளோஸ் பண்ணதுக்குமே இவ்வளோ அமௌண்ட் டிஃப்ரென்ஸ் வருது. அப்போ நீங்கள் இப்போலேருந்து சேமிக்க ஆரம்பிக்கும்போது அடுத்த வருஷம் கோல்டோட ரேட் 10,000க்கு மேலே போகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் தான் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போயிலேருந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சேவ் பண்ணி நிறைய தங்கம் வாங்குங்க. இத தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோல சொல்ல வரேன். டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க. கண்டிப்பா நான் ரிப்ளை பண்றேன். என்னோட மெயில் ஐடியும் குடுத்துருக்கேன். மெயில் பண்ணுங்க. உங்களுக்கு நான் வந்து கண்டிப்பா எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கிளியர் பண்றேன். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.